தருமபுரியின் பகுதிகள் கர்நாடகத்தினுடைய ஆட்சி பகுதியாக இருந்த காலம் தொட்டு கிட்டத்தட்ட 800 ஆண்டுகள் என்று கல்வெட்டு சொல்கிறது. எங்கள் கிராமமான பாப்பாரப்பட்டி அக்ரஹாரத்து அபீஷ்ட வரதராஜ சுவாமி கோவிலினுடைய கல்வெட்டு. அந்த காலம் தொட்டே அருகில் உள்ள ஒரு கிராமம் பேட்டரஹள்ளி மற்றும் பாலவாடி, இந்த பகுதிகளிலெல்லாம் அந்தணர்கள் வசித்து வந்து அங்கே இருக்கக்கூடிய நிலத்தை எல்லாம் கவனித்து வந்தார்கள். மார்கசிர மார்கழி மாதம் என்றாலேயே இங்கு பஜனை விசேஷம். அந்த கிராமத்திலிருந்து இங்கே வந்து பஜனை பாடல்களை பாடி பரவசப்படுவது ஒரு வழக்கமாய் இருந்தது. ஏனென்றால் பக்கத்து கிராமங்களுக்கெல்லாம் சேர்த்து இது க்ஷேத்திர மூர்த்தியாக இன்றளவும் விளங்குகிறது. இந்த பஜனை பாடல்களில் மகத்துவம் விசேஷம் என்னவென்றால், காலையில் அதிசீக்கிரத்தில் குளித்துவிட்டு பஜனை பாடுவது ஒன்று, அது எல்லா ஊர்களிலும் கூட நடக்கிறது. ஆனால் நீங்கள் முகநூலிலே மற்ற வீடியோக்களிலே பார்த்திருப்பீர்கள், மேல் சட்டை அணிந்து பஜனை பாடுவது என்பது அங்கே இருக்கும். இங்கே பார்த்தீர்களானால் மேல் சட்டை என்பது அணியவே மாட்டார்கள். தலைக்கு உருமால் கட்டிக்கொள்வது, ஸ்வெட்டர் போட்டுக்கொள்வது இவையெல்லாம் இல்லை. மிகவும் பாரம்பரியமான முறையில் ஒரு மேல் வஸ்திரத்தை அணிந்து கொண்டு வாய்விட்டு உறக்க பஜனை பாடி வரும் அந்த பரவசப்படும் நிலையை நீங்கள் பார்ப்பீர்கள். அது மட்டுமல்ல, இன்னொரு விசேஷத்தை சொல்லலாம். இந்த பாடல்கள் யாவும் கன்னட பாடல்களாக இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். இது என்ன மொழி வித்தியாசம் என்று நீங்கள் கேட்கக்கூடாது. தமிழ் பாடல்களுக்கு தவறு என்று இங்கு சொல்லப்படவில்லை, ஆனால் வழக்கத்தில் இருப்பவை இவை. அதிலே தாசசிரேஷ்டரான புரந்தரதாசர் பாடல்கள் தொட்டு இன்னும் எண்ணறிய தாச சிரோன்மணிகளினுடைய பாடல்களை பாடி வருவார்கள். அதுவும் கன்னடத்து பாடல்களில் தாரதமியம் என்கின்ற ஒரு முறை இருக்கும். இதிலே சொன்னால் ப்ரொசீஜர், அந்த ப்ரொசீஜரினுடைய அடிப்படையிலே பாடல்கள் அணிவகுத்து சென்று கொண்டே இருக்கும். மேலும் இப்படிப்பட்ட பாடல்களை பாடி அவர்கள் முறையாக திருவீதி உலாவிலே வலம் வந்து மீண்டும் கோவில் வரை வந்து முடிப்பார்கள். ஏதாவது ஒரு சில வீடுகளிலே ஒவ்வொரு நாள் ஒரு வீடு என்று அழைத்து அவர்களுக்கு ஏதாவது பருக சூடான பானம் தருவது கூட வழக்கம் இருக்கிறது. மேலும் வெற்றிலைப்பாக்கு முதலவை தாம்பூலத்தை தந்து உபசரித்து அனுப்புவது இன்றளவிலும் ஒரு வழக்கம். இப்படி இங்கே பாடுவதால் அறிவியல் ரீதியான ஒரு மகிழ்ச்சியான செய்தி கூட உண்டு. மார்கழி மாதத்திலே அதிகாலையிலே ஓசோன் காற்றினுடைய அளவு அதிகமாக கிடைக்கிறது என்பது அறிவியல். வாய்விட்டு உறக்க பாடும் பொழுது மூச்சை இழுத்து வெளியில் விடுவது என்ற செயல்பாடு நடக்கும். அதனால் ஓசோன் அதிக அளவு உள்ளே போவதற்கு ஆண்களுக்கு வழி செய்யும் வாங்கிக் கொள்வார்கள். பெண்களும் பஜனையில் கலந்து கொள்வது வழக்கத்தில் இருக்கிறது. அவரவர்களினுடைய நேரத்தை பொறுத்து அது அமைகிறது. ஆக மொத்தத்தில் அழகான தாச வரேண்யர்களினுடைய பாடல்களை பாடி பரவசப்படும் பாப்பாரப்பட்டி அக்ரஹாரத்திலே ஒரு நாள் பஜனைக்கு சென்றால் அடுத்த நாள் போக மாட்டோமா என்று ஏங்க வைக்கும் சென்றவர்களை. செல்லாதவர்களை, வெளியூரில் இருப்பவர்களை, ஐயகோ ஒரு நாளாவது இந்த பஜனைக்கு நாம் சென்றுவிட வேண்டும் என்று ஏங்க வைக்கும். மொத்தத்தில் சென்றவர்களையும் செல்லாதவர்களையும் ஏங்க வைக்கும் அந்த பரவச நிலைதான் பஜனை.